ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. திருப்பாவை 4 ஆழி. பெண் பிள்ளைகள் நோற்றபடியே வருஷம் பெய்தபடியே என்று எங்களை எல்லாரும் கொண்டாடும்படியே வர்ஷிக்க வேணும் என மழைக்கு தேவதையான பர்ஜன்யனை மாதம் 3 முறை பிராமணர்களுக்காக, ராஜாவுக்காக, பத்தினிகளுக்காக மழை பெய்யுமாறு ஆணையிடுகிறாள். அதில் மெய்க்கருத்து, உருவத்தில் அவனைப் போல் ஆகலாம், குணத்தில் அவனைப் போல் ஆக முடியுமோ? எவ்வளவு தன்னுள் குளிர்ந்த நீரை கொண்டிருந்தாலும் எம்பெருமானின் நீர்மையோடு ஒப்பிட்டால் இதை நெருப்பு போல் இருக்கும். நாய்ச்சியார் விழி விழிக்க ஒண்ணாதா போலே அவனுடைய அகவாயில் நீர்மையை உங்களால் உண்டாக்கப் போகாதிரே. திரு அயன உற்சவத்தில் ஸ்ரீரங்கநாதன் நாய்ச்சியார் திருக்கோலம் பூண்டு சேவை சாதிக்கும் போது ஸ்ரீ பராசர பட்டர் நாய்ச்சியாருடைய வேஷத்தை ஏறிட்டு கொண்ட போதிலும் பிராட்டியை போல் விழிவிழிக்க உன்னால் ஆகாதே என்று அருளினார். தாயாரின் கருணை ததும்பும் கடாட்ச பார்வையானது தேவரீர் திருக்கண்களில் காணவில்லையே. எனவே எம் தாயாரின் அழகுக்கு ஈடாக மாட்டீர்கள். எம்பெருமானையும் விஞ்சி இருக்கும் பிராட்டி கருணை. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. திருப்பாவை 5 மாயனை மண்ணு. வேதாந்த ஞானம் படைத்த ஒரு கோபியை கேட்கும் கேள்வி. ஸ்ரேயாம்சி பகு விக்னானி. மகான்களுக்கு கூட அவர்கள் நினைத்த காரியங்களை நிறைவேற்றுவதில் பல இன்னல்கள் வருவதுண்டு. ராமோ விக்கிரகவான் தர்மக. தர்மத்தின் உருவம் என்பதை ராமன் தான் என்பதற்கு ஏற்ப எல்லா கல்யாண குணங்களும் நிரம்ப பெற்றவனான எம்பெருமான் ராமனின் பட்டாபிஷேகம் சம்பராசுரனை ஜெயித்த தசரதனால் ஏற்பாடு செய்யப்பட்டது. ராஜரிஷியையும் பிரம்ம ரிஷியாக ஆக்கவல்ல வசிஷ்டர் நாள் குறித்து கொடுத்தார். ஊர் ஜனங்கள் எல்லாரும் எப்பொழுது ராமனின் பட்டாபிஷேகம் நடக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ராமனும் தன் குலதெய்வமான பெரிய பெருமாளை சென்று சேவித்து இருந்த போதும் ராம பட்டாபிஷேகம் நடைபெறவில்லையே. அப்படி இருக்க நமக்கோ அனாதிகாலமாய் செய்த பாவ கூட்டங்களில் சுமை இருக்க இந்த நோன்பு ஒரு தடையும் இல்லாமல் நிறைவேறுமா? அதற்கு பதில் அளிக்கிறார்கள். எம்பெருமான் தன் சங்கல்பத்தை குலைத்து கொண்டாலும் தன் அடியார் சங்கல்பத்தை நிறைவேற்றி கொடுப்பான். தான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்னும் சபதத்தை குலைத்து கொண்டு பகலிரவாக்கி அர்ஜுனன் செய்த சபதத்தை எம்பெருமான் நிறைவேற்றி கொடுத்தான். நீர் குடிக்க நோய் போகுமா போலே மாயனை செப்ப, வடமதுரை மைந்தனை செப்ப, தாமோதரனை செப்ப என்று திருநாம சங்கீதத்தனத்தை செய்தவரே போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் என்கிறார்கள். கோவிந்த பூலோகரி கோபால போலஹரி. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. திருப்பாவை 6 புல்லும் சிலம்பினகான். கீழ் 5 பாட்டாலே பிராபியமான கிருஷ்ண அனுபவத்துக்கு உபகரணங்களை சொல்லி அடுத்த 10 பாட்டாலே பகவத் அனுபவத்துக்கு சககாரிகளை எழுப்புகிறார்கள். தனித்தனியே அனுபவிக்கலாமே, ஒருவரை ஒருவர் எழுப்ப வேண்டிய காரணம் என்ன? பெருக்காற்றில் இழிவாருக்கு துணை வேண்டும். எம்பெருமானின் சௌலபியம் சுலபன் பத்துவதற்கு என்னும் குணத்தில் ஈடுபடுபவர்கள் அதில் மூழ்கி போய் விடுவார்கள். சுவாமி நம்மாழ்வார் செஞ்சற்கவிகால் உயிர்காத்தாற் செய்மின் என்று அடியார்களை ஜாக்கிரதை செய்கிறார். சௌலபியம் என்னும் குணத்தில் ஈடுபட்டால் அந்த பெருக்காற்றிலிருந்து பிழைத்தார் இல்லையே.
அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவதென்று கொலோ என்று நித்தியசூரிகளுக்கும் பகவத் அனுபவம் போது துணை வேண்ட கண்ணனின் நீர்மை மேன்மை அழகையும் அனுபவிக்கும் போது இந்த இடைச்சிகள் துணை வேண்டுவதை சொல்லவும் வேண்டுமா? மேலும் இது லௌகிக சாமானிய அனுபவம் இல்லையே, தனித்து அனுபவிக்க. பகவானை அனுபவிக்கும் போது அடியார்களை முன்னிட்டு கொண்டு அனுபவிப்பதே முறை. செய்யாதன செய்யோம் என்று கீழ்ப்பாட்டில் சொன்னதை மேல் 10 பாட்டில் செய்து காட்டுகிறார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.